சவுக்கு சங்கர் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. திமுகவை ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி கிழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நாம் தமிழர் அப்படிங்கிற பேரில் இந்த சாட்டை துரைமுருகன் அவன் உங்கள் தம்பிகள் அப்படிங்கிற பேரில் நீங்கள்லாம் G2க்கு ஆதரவாக சவுக்கு சங்கரை எதிர்த்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நான் சொல்கிறேன். தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் திராவிட சித்தாந்தத்தையும் இன்றைக்கி திராவிட கட்சியையும் காப்பாற்றுவதற்காக நாம் தமிழர் தமிழ் தேசியம் உழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் பிஜேபி வந்து ஒரு இடத்துல இப்போ வேட்பாளரை நிறுத்தினா நீங்கள் ஏன் அங்கே பெண் வேட்பாளரை நிறுத்துறீங்க? கூடிய தொழிலதிபர்களில் வந்து 90% தமிழர் அல்லாதவர்கள் தான். இதை வந்து முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, சும்மா வட இந்தியா வரா அப்படின்னு வந்து இங்கே பூச்சாண்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா, முதல்ல அதுவே தப்பு. பல்கா இன்றைக்கி வட இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வர்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள். அப்போ இங்கே பிரச்சனை எங்கே இருக்குது? வரான்னா யார் கூப்பிட்றான்? அவனை நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே கேள்வி. இப்போ சுதா ரகுநாதன் இப்படி சொல்வதும் தவறு. அதே நேரத்தில் மற்ற சமூக மக்கள் எல்லோரும் வந்து நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு கண்மூடித்தனமாக வரணும்னு நினைக்கிறதும் தவறு. ஸ்பாட்லைட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து தமிழ் தேசிய தளத்தில் இயங்கிட்டு இருக்க கார்த்திக் பாலாவர் தான் நம்ம வந்து நேர்காணல் செய்யிருக்கோம். நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ வந்து 2வது இடம் வரணும்னு சொல்லி பேசப்படுது. அப்புறம் வந்து 30 லட்சம் ஓட்டு வந்து ஏற்கனவே வாங்கியிருக்காரு. அவர் மேலே உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போகுது? வெறுப்புடன் எடுத்துக்கலாமா, இல்லை தமிழ் தேச காவாந்து பண்ண விட்டாருங்கிற வெறுப்பில் பேசுகிறீங்களா? எப்படி பேசுகிறீங்க இதை? எனக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேலே வெறுப்புலாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து கோபம் இருக்குது. யார் மேலே அப்படின்னா, பொதுவாக இன்றைக்கி வந்து களத்தில் தமிழ் தேசியங்கிற பேரில் பேசுகிறவங்க அத்தனை பேர் மேலேயுமே எனக்கு கோபம், வெறித்தனமான கோபம் இருக்குது. காரணம் என்னென்னா, இவங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பேரில் தமிழர் இனத்திற்கான அரசியலை இன்ன வரைக்கும் பேசாமல் வெறும் இந்த திராவிட குப்பைகளையே பேசி 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 அதை தமிழ் தேசியம்னு மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் தான் இவங்க ஈடுபட்டிருக்காங்கங்கிற அந்த வெறித்தனமான கோபம் தான் இவங்க அத்தனை பேர் மேலேயும் இருக்குது. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் மீது எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறத நான் எதுக்கு சொல்கிறேன்? ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி வந்தார்? ஈழப்படுகொலை கரெக்டாக? ஈழத்தில் நடந்த அந்த விடயத்தை தாங்க முடியாமல் நான் திமுகவை எப்படியாவது இந்த மண்ணிலிருந்து விரட்டி விடுவேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட நீங்கள் எல்லாம் எங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க, என் இனத்துக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க, நான் வந்து இதை எல்லாத்தையும் மாற்றுவேன், நீங்கள் தான் என்னுடைய அரசியல் எதிரின்னு தானே வந்தார். அவருடைய பேச்சில் நம்ம முதல்ல உள்வாங்கினது என்னென்னா, இவர் திமுகவை ஒரு கை பார்க்க போகிறாராம். இதுதான் அவர் முதல்ல பேசின விஷயங்கள். அந்த ஆக்ரோஷமாக அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அதை நம்பி தான் இவரோடலாம் போய் நின்று நம்மளும். உதாரணத்துக்கு இன்றைக்கி களத்தில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். அதை வச்சு மக்களாகி நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அதாவது அரசியலில் வந்து நான் வந்து ஒரு கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இத்தனை வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். வீழ்த்துவதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிது. அந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படி பயன்படுத்துவேன்? திமுகவை என் எதிரி கட்சின்ட்டேன், துரோகி கட்சின்ட்டேன். அந்த திமுகவை நான் எப்படியாவது அரசியல் ரீதியாக அழித்து அவங்கள நான் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அஜெண்டா. இதுதான் 10 வருஷமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அல்வா மாதிரி 2 விஷயம் கையில் வந்து இப்போ மாட்டுது. ஒன்று என்ன? அந்த போதை மருந்து மேட்ரு. அந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒன்று வந்திருக்கு. இன்னும் 2வது வந்து G2. இவர்கள் ஆளுமைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த G2 இன்றைக்கி எப்படி ப்ரொமோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். உண்மையான சத்தியத்தின் மகன் நீங்கள் பேச்சுக்கு சொல்கிறீங்கல்ல எல்லா இடத்துலையும், உண்மையான தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இதை விட ஒரு அல்வாவான வாய்ப்பு வேறு யாருக்காவது கிடச்சிருக்குமா? நீங்கள் இதை பற்றி என்ன பேசுனீங்க, என்ன பரப்புனீங்க, எத்தனை மேடையில் இதை பற்றி வந்து நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏங்க ஒவ்வொரு மேடையிலையும் பேசலாமேங்க. அதாவது இது வந்து ஒரு கட்சியோட இமேஜே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இப்போ நடந்த விஷயம். ஆனால் இதை வச்சு நீங்கள் ஒரு அரசியலும் பண்ணலை. அப்போ நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்கன்னு தானே எனக்கு கேட்க தோணும். இதில் நீங்கள் இதுவே பண்ணல. மாறாக இந்த விஷயத்தை வந்து இவர் சவுக்கு சங்கர் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. திமுகவை ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி கிழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நாம் தமிழர் அப்படிங்கிற பேரில் இந்த சாட்டை துரைமுருகன் அவன் உங்கள் தம்பிகள் அப்படிங்கிற பேரில் நீங்கள்லாம் G2க்கு ஆதரவாக சவுக்கு சங்கரை எதிர்த்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நான் சொல்கிறேன்.
தமிழ் தேசியம் அப்படிங்கிற பெயரில் திராவிட சித்தாந்தத்தையும் இன்றைக்கி திராவிட கட்சியையும் காப்பாற்றுவதற்காக நாம் தமிழர் தமிழ் தேசியம் உழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் பிஜேபி வந்து ஒரு இடத்துல இப்போ வேட்பாளரை நிறுத்தினா நீங்கள் ஏன் அங்கே பெண் வேட்பாளரை நிறுத்துறீங்க? அந்த இடத்துலையே இருந்து இத்தனை வருஷமாக தொண்டை தண்ணி வத்த கத்தி வேலை செஞ்ச ஒருத்தரை நிறுத்தலாமே. அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தானே உங்கள் ஸ்டாண்டாக இருக்கணும். ஏன் அங்கே பெண் வேட்பாளரை நிறுத்துறீங்க? அப்புறம் பிரபலங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் பிரபலங்கள் நிறுத்துகிற இடத்துல ஏன் வந்து உருப்படியாக எந்த ஒரு வேட்பாளரையும் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த இடத்துல வேலை செஞ்ச 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம்னு போராடி இருக்கான்ல அவனுக்கு ஏன் நீங்கள் வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க? ஏன் எங்கேயோ ஒருத்தனை வந்து கூட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்க? இது எப்படி இதெல்லாம் என்ன கான்செப்ட்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ நீங்களே இவ்வளோ ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்களே வந்து உங்களை வந்து தனிமைப்படுத்தி கொண்டு நான் வந்து இந்த தேர்தலில் 3வது இல்லை 4வது தான் வரணும், 2வதோ 1வதோ வந்துடக்கூடாது அப்படின்னு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு புரியுது தெரியுது. அப்போ நீங்கள் உண்மையாகவே தமிழர் இனத்திற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய போகிறதில்ல இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருதான்னு எனக்கு புரியல. இல்லைப்பா இன்னும் ஒரு 2 தேர்தல் போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றை முதலமைச்சர் ஆகிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அரசியலில் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கான்னு புரியலை. ஏன்னா வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த வெறியோடு நீங்கள் உண்மையாகவே இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே இது போன்ற பொன்னான வாய்ப்புகளெல்லாம் வந்து மிஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து உண்மையாகவே உங்கள் துரோகி கட்சியான திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை உங்கள் சைட்லேருந்தே வந்து ஓகே சவுக்கு சங்கர் உங்களுக்கு ஆதரவு இல்லை அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம்ல. ஏன்னா உங்கள் துரோகி கட்சிக்கு தானே சவுக்கு சங்கர் வந்து சம அடி கொடுத்து அவங்களுடைய வாக்கு வங்கிகளை வந்து கம்மி பண்ண வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சவுக்கு சங்கரை எதிர்த்து உங்களுடைய துரோகி கட்சி நீங்கள் யார் அரசியலில் எதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இது உண்மையாகவே யாருக்கான இதுக்கு பேர் தமிழ் தேசிய கட்சியா? அறிவார்ந்த மக்களுக்கு எல்லாம் புரியுங்க, அவ்வளோதான். சின்ன வந்து கரெக்டான நேரத்தில் அப்ளை பண்ணாமல் இருந்தார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வரைக்கும் வாங்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சின்ன லேட்டாக கொடுத்தா கூட அது வந்து மக்கள்கிட்ட போய் பயங்கரமாக சிரிச்சாச்சு. இப்போ கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு 50லேருந்து 1 லட்சம் ஓட்டு வாங்கும். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களோட எதிர்ச்சியை வந்து சீமான் பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதான் அவர் 1 லட்சம் இல்லை 2 லட்சம் ஓட்டு கூட வாங்கட்டும், மக்களை முட்டாளாக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் பண்ணுற செயல் வந்து உண்மையான இனத்திற்கான அரசியல் இல்லை. அதுதான் நாங்கள் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். உண்மையான இனத்திற்கான அரசியலாக இருந்தால் உங்களுடைய பேச்சு வேறு மாதிரி இருந்திருக்கும், நடவடிக்கை வேறு மாதிரி இருந்திருக்கும், நீங்கள் செய்து கொண்ட செயல்கள் அனைத்தும் அறமாக இருந்திருக்கும், ஒழுக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி இதுவரைக்கும் எதுவுமே வந்து நீங்கள் உருப்படியாக செய்யலை. எல்லாமே வந்து நீங்கள் மற்றவங்களை கூட சொல்கிறீங்க, குடும்ப அரசியல் செய்கிறாங்க, அதே தான் நீங்களும் செய்கிறீங்க. மற்றவங்கள குறை சொல்கிறீங்க, அவங்க என்னது அறம் இல்லாமல் லஞ்சம் வாங்குறாங்க அது வாங்குறாங்கன்னு. ஆனால் நீங்களும் வந்து ஒன்றும் பெருசாக நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம், அது உண்மையாக போயானலாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் உங்கள் சைடில் நீங்கள் சத்தியத்தின் மகன் வெறும் வார்த்தையில் தான் பேசுகிறீங்க. நீங்கள் பேசிய விஷயங்களில் நாங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா உங்ககிட்டையும் வந்து அறம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பெருசாலாம் இல்லை. நீங்கள் வந்தாலும் திராவிட கட்சி 2.0 தான் செயல்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு புரியுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி வந்து 3வது கட்சியாக உயர வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துலேருந்து 60 லட்சம் ஓட்டுகள் வாங்குறது வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 மடங்கு ஓட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது வந்து அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சி வெற்றியாக கருதுவீங்களா? இதை எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையும் மீறி சீமான் ஜெயிச்சிட்டா தான் நம்ம பார்க்க வேண்டியது. அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா தோத்தா நமக்கு என்ன? மொத்தத்தில் வந்து தமிழர் இனத்திற்கு நல்லது நடக்க போகிறது கிடையாது. சும்மா தமிழை வச்சு திராவிடம் எப்படி வேலை பார்த்ததோ அதே மாதிரி தான் இவரும் பார்க்க போகிறாரு. நாங்கள் தமிழை காப்பாற்றுவோம், அதை பார்த்துவோம், இதை பார்த்துவோம் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு மற்றபடி திராவிடம் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணிச்சோ என்ன மாதிரி வேலை பார்த்துச்சோ அதே வேலையை தான் இவரும் பார்க்க போகிறாரு. இங்கே வெற்றி தோல்விங்கிறது மேட்ரே இல்லைங்க. உண்மையாக இனத்துக்காக உழைப்பானா உழைக்க மாட்டானாங்கிறது தான் மேட்ரு. இவர் செய்து வந்த செயல்களெல்லாம் பார்க்கும்போது அதே தான் திராவிடம் 2.0 அவ்வளோதான். இப்போ அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் வந்து ஒரு 3வது அணி உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது அப்படி உருவாக்க மாட்டாரா? 3வது அணி ஆக்சுவலாக இதெல்லாம் எப்போவோ பண்ணியிருக்கணுங்க. அதான் சொல்கிறோம்ல, ஒரு துடிப்பான ஒரு இளைஞர்கள்கிட்ட வந்து இந்த ஒரு வெறி, அதனால தான் சொல்கிறோம் நம்ம உண்மையான துடிப்பான இளைஞர்களெல்லாம் காயடித்து தமிழ் தேசியனாலே கடுப்பாகி போகிற அளவுக்கு இவங்க பண்ணிட்டாங்க இத்தனை வருஷத்தில். ஸோ இவங்க வந்து கூட்டணி வச்சா என்ன, சேர்த்தா என்ன, சேர்க்கலன்னா என்ன, அப்படியே இவங்க சேர்த்தாலும் வந்து இதே திராவிட கூட்டணியை தான் சேர்க்க போகிறாங்க.
ஒன்றும் பெருசாலாம் தமிழர் இனத்திற்கு இம்பேக்ட் இருக்குமா? சும்மா அந்த தமிழ் அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு, ஆட்சி மொழி இல்லை அந்த மொழி இல்லை அப்படி இப்படின்னு தான் இதே டைலாக் தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர்த்து உண்மையான இனத்திற்கான பிரச்சனை இங்கே எவ்வளோ ஜாதியில் என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஜாதிய ஊழல் நடந்திருக்கு, உண்மையாகவே வந்து இங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மேலிடத்துல யாரெல்லாம் இருக்கா, அதை பற்றிலாம் வந்து இவங்களால பேசவும் முடியாது, பேச போகிறதும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழோட பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து தமிழ் தேசிய தளத்தில் இயங்குற பல வந்து பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இங்கே இருக்கிற மக்கள் தொகையில் வந்து கிட்டத்தட்ட 30% மக்கள் வந்து பக்கத்தில் உள்ள மாநில மக்கள் தான் அதிகமாக வந்து 30% மக்கள் வந்து இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ வடநாட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சங்கிறாங்க, புது டேட்டா 90 லட்சம் சொல்லப்படுது. இப்போ இவங்களாம் வந்து இங்கே ரேஷன் கார்டு கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஐடி வாங்கிடுறாங்க, வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல வந்து இங்கே இருக்காங்க. பல தொகுதியில் வந்து இவங்க வந்து அவங்க தான் டிசைனிங் ஃபேக்டராக வந்து இருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே கிடைக்கிற குறைந்தபட்சமாக அரசு செலவிடுற அந்த மானியங்கள், அந்த அந்த அரிசி புளி பூ இந்த ஏழை மக்கள் கிடைக்கக்கூடிய அதுலேயும் வந்து இவங்க வந்து பங்கு போடுறாங்க. அப்புறம் 1000 ரூபா உரிமை தொகை வந்து அவங்களுக்கும் போய் சேருது. இப்படியான குறைஞ்சபட்சம் கிடைக்கக்கூடிய அந்த அற்ப விஷயங்கள் கூட அவங்க வந்து பங்கு போடுகிற மாதிரி சூழல் உருவாகுது. இந்த வருவாய் வந்து மொத்தமாக வந்து ஏழை எளிய மக்கள்கிட்ட வசூலிக்கப்பட்ட வருவாய் தான். ஆக இப்படியான ஒரு அரசியல் இருக்குது. இப்போ வந்து அந்நிய மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரும் தொழிலையும் பெரும் வணிகத்திலையும் ஈடுபடுறாங்க, பெரிய அளவுக்கு அரசியல் அதிகாரமும் இருக்குது. இப்படி ஏழை எளிய மக்கள்கிட்டையும் அவங்க வந்து கிடைக்கிற சின்ன சின்ன சலுகைகள் வந்து பங்கு போடுறாங்க. இதை வந்து அரசியல்லையும் டிசைனிங் ஃபேக்டராக இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து தமிழ் தேசியம் வந்து முன்னெடுத்து கொண்டு போகுமா? சீமான் அதை வந்து கடந்த காலத்தில் தவற விட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு காரணம் வந்து 2 பேர். ஒன்று தமிழக அரசாங்கம், இன்னொன்று வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர். அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களில் வந்து 90% தமிழர் அல்லாதவர்கள் தான். இதை வந்து முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 2வது, சும்மா வட இந்தியவானா அப்படின்னு வந்து இங்கே பூச்சாண்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா? முதல்ல அதுவே தப்பு. இங்கே 30% பிற, அதாவது அந்த மற்ற மாநிலத்தில் இப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து 30% தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. அதுவும் பொய்யான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கர்கள் 5.6% தான். தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் வந்து, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேனே, மூவேந்தர் மக்கள், பல்லவ மக்கள் எல்லாம் சேர்த்து சொன்னோம், தமிழ் பேசக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா 88.8% இருப்போம். மீதி இருக்கக்கூடிய 12% தான் இங்கே இருக்கக்கூடிய பிற இன மக்கள், அதாவது தெலுங்கர், கன்னடர், மலையாளி இவங்கெல்லாம் சேர்த்து அவ்வளோதான் வருவாங்க. அதில் ஒரு 5.6 இல்லை 6.7 இருக்கலாம் இன்றைக்கி தெலுங்கர்கள். இந்த 6 to 7% இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 80-85% முக்கியமான இடத்துல பொறுப்பில் அரசியலில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தை இன்ன வரைக்குமே திராவிடம் அப்படிங்கிற பேரில் மறைச்சிக்கிட்டு பிற இனத்தவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் இவர்கள் ஏகபோக எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தமிழர்களை இன்ன வரைக்கும் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கிற அரசியல். இவர்கள் இவர்களை யாரும் அடையாளப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை இப்போ நான் என் மேலே ஒருத்தன் பழி போடுறான் அப்படின்னா நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே இவன் கத்திடுறது, அவன் தான் வரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நார்த் இந்தியா பக்கம் திருப்பி விட்டுறது. நார்த் இந்தியா பக்கம் வந்து இன்றைக்கி வதவன்னு வராங்க அப்படின்னா அதற்கு காரணம் யார்? நீங்கள் தானே அரசாங்கம், நீங்கள் தானே தமிழக அரசாங்கம். ஏன் உங்களால் தடுத்து நிறுத்த முடியல? தொழிலதிபர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சோம்பேறியாக்குனது நீங்கள். 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி அவனை உழைப்பிலிருந்து வெளியேற்றினது நீங்கள். காலாகாலமாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 லட்சத்துக்கு மேலே குடிச்சு சாகிறவனா குடிக்கு இன்ன வரைக்கும் குடிக்க வச்சு கட்சி நடத்துகிறவங்க நீங்கள். தமிழ்நாட்டில் தமிழர்களை எந்த ஒரு இடத்துலையுமே மேலே கொண்டு வராமல் மேலே வைக்காமல் இன்றைக்கும் நீங்கள் தான் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் தான் கையில் வச்சுருக்கீங்க, வணிகத்தை நீங்கள் தான் கையில் வச்சுருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் தான் கையில் வச்சுருக்கீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இது எல்லாத்துக்கும் இப்போ வட இந்திய வரானா யார் காரணம்? தமிழ்நாட்டு மக்கள் காரணம். தமிழ்நாட்டு மக்களுடைய சோம்பேறித்தனம் காரணம். இவன் அந்த வேலைக்கு உருப்படியாக போக மாட்டேங்கிறாங்கிறது காரணம். அப்படியே மீறி போனாலும் வாங்கின காசை குடிச்சிட்டு உருப்பிட மாட்டேங்கிறான். நான் 5 நாள் வேலைன்னா 3 நாள் போகிறான், இர்ரெகுலராக இருக்கான். இதெல்லாம் செம தலைவலியாக இருக்குது. இதனால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறான்? இங்கே அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து காசு கேட்பான். இந்த இடத்துல இருந்து நான் வரேன், எனக்கு இவ்வளோ வேணும்டாம்பான். அந்த காசை இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் காசு கட்டிங் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சரி நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்தால் 5000 ரூபாய்க்கு அவன் வந்து 5 நாள் வேலை கண்ணு முழிச்சு வேலை பார்க்குறான்டான்னு சொல்லிட்டு பல்காக
இன்றைக்கி வட இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வர்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள். அப்போ இங்கே பிரச்சனை எங்கே இருக்குது? வரான்னா யார் கூப்பிட்றான்? அவனை நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே கேள்வி. சரி, இவன் கூப்பிட்றான், இவன் இப்படி பண்ணுறான், வட இந்தியாவிலேருந்து கொத்தா வரான், அவன் வந்து அரசியல் உரிமை பெற்றுருவான், நாளை பின்ன வந்து அவன் தான் ஓட் பேங்க்கில் இப்போ எண்ணிக்கையில் அதிகமாகிடுவான், அவனே வந்து அரசியல்லையும் நின்று ஜெயிக்கிற அளவுக்கு வந்து ஒரு சூழல் உருவாக போகுது அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஆபத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். தமிழக அரசாங்கம் யோசிக்குதா? தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இன்ன வரைக்கும்? ஏதாவது ஒரு சட்டம் போட்டுச்சா? தொழிலதிபர்கள் 85% 90% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை மட்டும்தான் நீங்கள் வேலையில் வைக்கணும்னு ஏதாவது சட்டம் போட்டிங்களா? இன்ன வரைக்கும் போடல. ஏன் போடல? அதே மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தன் இங்கே வந்தான்னா குறைஞ்சது 15 இல்லை 20 வருஷம் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும், ஓட்டுரிமை கொடுக்கப்படும் சட்டம் போட்டிங்களா? ஏன் போடல? கேரளாவில் இருக்கே 15 வருஷம் இருந்தால் தான் அவன் வந்து இப்போ குடியுரிமை ஓட்டுரிமைலாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் நீங்கள் வந்து போடல? அப்போ நீங்கள் வந்து தமிழக அரசாங்கம் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக வெறும் வாய் வார்த்தையில் தான் செய்கிறீங்களே தவிர்த்து எதுவும் உருப்படியாக செய்கிறதில்ல. சட்டம் இயற்றி தமிழக மக்களுடைய வேலை வாய்ப்பை காப்பாற்றுறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் அதை பற்றி நினைப்பதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக நடக்குது, குடும்ப கட்டுப்பாடு. இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் குடும்ப கட்டுப்பாடு ரேஷியோ ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ இது போக போக என்னாகும்? இங்கே இருக்கக்கூடிய பிற இனத்தவர்களுடைய பாப்புலேஷன்லாம் அதிகமாகும். இன்றைக்கி தமிழை ஒரு குழந்தை, பெரும்பான்மையான வீட்டில் ஒரு குழந்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். மிஞ்சி போச்சுன்னா 2. ஆனால் அவன் 3 4 அப்படின்னு அவன் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கான் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு குழந்தை பிறக்கக்கூடிய விகிதம் கம்மியாகிட்டே வருதுங்க. இதே ரேஷியோ போச்சுன்னா இன்னும் 2-3 தலைமுறையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களை விட இங்கே இருக்கக்கூடிய பிற இனத்தவர்களுடைய எண்ணிக்கை ஆளுமை அதிகமாகிவிடும். இப்போவே அப்படி தான் இருக்குது. நம்மளால் ஒன்றும் கிழிக்க முடியல. இது இன்னும் போச்சுன்னா இன்னும் வீரியமாகும். அதனால் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இனி வருகின்ற தலைமுறை குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தில் 4 அல்லது 5 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய தடுப்பூசியிலிருந்து, இவர்கள் கொடுக்கக்கூடிய உணவிலிருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மரபணு மாற்றப்பட்டது. இப்போ நாளைக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்குமானா சந்தேகம்தான். இப்போ அதையே சாப்பிட்டு வளர்ந்தோன்னா நம்மளே அறியாமல் நிறையா விஷயத்தை நாம் உள்ளே செலுத்தி கொண்டு அதனாலேயே இம்பார்ட்டண்ட் ஆகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் தமிழர் மரபை பின்பற்றுங்கள். தமிழர் மரபில் உள்ள நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த ஸ்நாக்ஸு அது இதுன்னு தடுப்பூசி அதுங்கிற மாதிரி 16 வயசு வரைக்கும் தடுப்பூசிலாம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். எப்படி பிறந்ததுலேருந்து 16 வயசு வரைக்கும் நான் தடுப்பூசி போடணுமா? ஏன் எதுக்குன்னு தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு புரியாது. எந்த ஒரு ஊசியும் போடாத காலத்தில் எங்கள் ஆச்சி தாத்தா எல்லாருமே வந்து 90 வயசு 100 வயசுன்னு நிம்மதியாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ நவீனம் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இந்த ஊசியை குத்திக்கோ அந்த ஊசியை குத்திக்கோ, இது வராது அது வராதுன்னு எல்லாத்தையும் குத்துறீங்க. 60 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு கார்டியாக் அரெஸ்ட்னு போய் சேர்றான். கண்ணு முன்னால் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரியுதுங்க. நம்ம சுதாரிச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ போகிறோம், இதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளுடைய சமூகத்தையும் நம்மளுடைய இனத்தையும் காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இவர்கள் சொல்கின்ற வழியிலேயே வாழ்ந்தீங்கன்னா சாவு உறுதி. நம்மளை தற்காத்துக்கிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக இவர்களை எதிர்த்து நமக்கான ஒரு காலத்தை உருவாக்கிக்கலாம். சுதாரகணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீணை வாசிக்கிறதுல வந்து எல்லாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. எப்படி கோவிலில் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்குது, கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு கட் ஆஃப் இருக்கோ, நம்ம இசையிலையும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே யாரும் விடமாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு இயல்பாக நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் எப்படி இருக்குது? இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுதா ராமநாதன் யார் சொல்கிறதுக்கு? முதல்ல அவங்களுக்கும் இந்த இசைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதாவது அதாங்க, ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணுன்னா அதற்கு உண்டான பல விஷயத்தை வந்து நம்ம தெளிவுபடுத்தினா தான் இங்கே இருக்கிறவங்களுக்கே ஒரு உண்மை என்னங்கிறது புரியும். சுதா ரகுநாதன் பிராமணரா பார்ப்பனரா அப்படிங்கிறது நம்ம முதல்ல நமக்கு தெரியல. இன்னொன்று, இந்த என்னடா பிராமணன் பார்ப்பனங்கிறானே, 2 ஒன்று தானே, அதாவது 2 ஒன்றுங்கிற மாதிரி தான் இங்கே குழப்பி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாகவே தமிழர் மரபிலிருந்து வந்த அந்தணர்கள் தான் இன்று பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். அந்த பார்ப்பனர்களை
இவர்கள் பிராமணர்களாக மாற்றி ஒட்டுமொத்தமாக பிராமணர்கள் எல்லோருமே இப்படின்னு சொல்லிட்டு தமிழர் மரபில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை எதிரியாக்கி வைத்து விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள். இது ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது இன்று பிராமின் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய கேஸ்டில் தமிழர் மரபில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் பார்ப்பனர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஊடகத்தில் வந்து ஏட்டிக்கு போட்டியாக பேசி தமிழினத்திற்கு எதிராகவே எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பிராமணர்களை இவர்கள் பார்ப்பனர்கள் என்று அடையாளப்படுத்தி அந்த பிராமணர்கள் யாருன்னு நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழர் அல்லாத மராட்டியரோ தெலுங்கரோ கர்நாடகரோ இல்லை மற்ற வட இந்தியரோ தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? முதல்ல இந்த நுண்ணரசியலை புரிஞ்சுக்கணும். பார்ப்பனர் ஏன்னா இந்த திராவிட அரசியல் ரொம்ப தெளிவாக பார்ப்பனர்னே வண்டியை ஓட்டுவாங்க. பிராமணர்னு அவங்க வாயிலிருந்து வரவே வராது. ஏன்னா நீங்கள் பார்ப்பனர்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டை, அதாவது இப்போ தமிழ்நாட்டை தாண்டி பார்ப்பனர்னு சொன்னீங்கன்னா எவனுக்கும் எதுவும் தெரியாது. பார்ப்பனர்னா என்ன அப்படிமா. பிராமணர்னு சொல்லி இந்த திராவிட அரசியல் பண்ணியிருந்ததுன்னா என்றைக்கோ பஞ்சாப்லேருந்து ஹரியானாலேருந்து டெல்லியிலேருந்து வந்து பிராமின் காஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு நீ யாரான்னு வச்சு செஞ்சுருப்பான். இவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் பிராமின் அப்படிங்கிற பேரை அப்படியே பார்ப்பனராக மாற்றிட்டாங்க. பார்ப்பனராக மாற்றி இங்கே பெரிய நுண்ணரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ப்பனருக்கிற பேரில் யார் இருக்காங்கன்னா பிற இன பிராமணர்கள். இது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, சுதா ரகுநாதனுக்கும் இசைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா தமிழர் மரபில் அதாவது தமிழர் மரபில் இருக்கக்கூடிய அந்தணர்கள், அதாவது பார்ப்பனர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இசையை பற்றி எந்த வேலையும் கிடையாது. அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்டுவித்தல், ஈதல், ஈதலேற்றல். இதுதான் உங்கள் வேலை. உங்களுக்கும் இசைக்கும் இம்மி அளவு கூட தொடர்பு கிடையாது. இந்த இசையோட தொடர்புடையது யார் அப்படின்னா வேளாளர்கள். ஏன்னா திவாகரன் நிகண்டு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு உருவாக்கப்பட்ட அந்த திவாகரன் நிகண்டில் நீங்கள் போய் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 வகை வேளாளர் தொழில்கள் என்ன அப்படின்னா அதில் தெளிவாக கொடுத்துருப்போம். குயிலுவம், அதாவது உழவு, பசுக்காவல், இதோட சேர்த்து குயிலுவம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான். குயிலுவம் அப்படின்னா என்ன அப்படின்னா இசை சம்பந்தப்பட்ட விடயம். இசை சம்பந்தப்பட்ட விடயத்தை வாசித்தவர்கள் வேளாளர் மரபு ரீதியாக அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த திவாகரன் நிகண்டிலிருந்து தெளிவாக புரியணும். இது தவிர்த்து இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, நாடகமும் பாட்டும் உங்களுக்கு சொந்தமானதா? எவன் சொன்னா? நீங்கள் இன்றைக்கி வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லா இடத்துலையும் மேலே போய் உட்காந்துக்கிட்டு, அதாவது நான் சொல்கிறது வந்து ஆதிக்கம் ஆரிய பிளட்டில் இருக்கக்கூடிய ஆரிய பிராமணர்களை பற்றி பேசுகிறேன். தமிழர் பார்ப்பனர்களை அல்ல. அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். பார்ப்பனர் என்கிற பெயரில் அவர்கள் மற்ற சமூகங்கள் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அவர்கள் எதுலையுமே சேர்ந்துக்கிறது இல்லை. அவங்களும் ஏழையாக இருக்காங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பனருங்கிற பேரில் வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வெளியே தெரியாது. ஆனால் வெளியில் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரிய பிராமணர்களை அடையாளப்படுத்தி தமிழர்களில் அறிவு சார்ந்து விளங்கிய எல்லாரையுமே வந்து இவர்கள் காயடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நடனம், இசை இந்த ரெண்டுலையும் மிகப்பெரிய அளவில் சம்மந்தப்பட்டது வேளாளர்கள் தான். தேவரடியார்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தேவரடியாரில் சிவனியத்துக்காக நாடகம் ஆடியது, பெருமாளுக்காக என்ன சொல்கிறது, இசை வாசித்தது, பாடினது, நடனம் ஆடியது, இது எல்லாமே வந்து தேவரடியார் மரபில் வேளாளர்கள் பெருமளவு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கும், அதாவது நீங்கள் உங்களுக்கு நடனத்துக்கும் சம்மந்தம் இல்லை, பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இசைக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் எப்படி வந்து இன்றைக்கி வந்து இதை நீங்கள் எடுத்து கொண்டாடலாம்? அது இன்னொரு அரசியலும் இருக்குது. தேவரடியார் மரபை தேவதாசி மரபாக மாற்றி அந்த தேவதாசி கேவலமான அந்த தேவதாசி மரபை வந்து பிற்காலத்தில் வந்த இந்த மராட்டியர்களும் தெலுங்கு நாயக்கர்களும் தேவதாசி மரபை வந்து தமிழக பொண்ணுங்களெல்லாம் துரத்தி விட்டு மராட்டிய அவங்க சமூக பெண்களை வச்சு ஒரு பெரிய கூத்து பண்ணாங்க. அது ஒரு இழிவான அந்த தேவதாசி மரபுங்கிறது கொச்சையான மரபாக சமூகத்தில் இருந்த ஒரு மரபு. அந்த மரபை இவங்களே, அதாவது ஈவேரா போன்ற ஆட்கள்லாம் நாங்கள் புரட்சி பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லி இவங்களே வந்து பெரிய புரட்சி மாதிரி அதை காமிச்சு இவங்க செஞ்ச அந்த இழிவான செயலை அப்படியே தமிழர் தேவரடியார் மரபு மேலே போட்டு வரலாறு எழுதிக்கிட்டு இருக்காங்க. தமிழர் மரபில் இப்படியெல்லாம் இருந்ததுன்னு இப்படியெல்லாம் இருந்ததுன்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லை? அந்த விஷயத்த பிராமணர்கள் பரதநாட்டியம் மேலே கையில் எடுத்து புனிதமாக்கிட்டாங்களே. எதை? அந்த பரதநாட்டியத்தை. அதாவதுங்க, ஒரு விஷயத்த ஒருத்தன் கற்றுக்கிட்டு அவன் மேலே போயிட்டு அது அந்த முக்கியமான இடத்துல இருக்கும்போது வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியறதில்ல.
இப்போ பரதநாட்டியம் வந்து இப்போ சிவன் ஆடின ருத்ரதாண்டவம் தான் பரதநாட்டியம். இப்போ அந்த பரதநாட்டியம் வந்து இன்றைக்கி வந்து பிராமணர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல். இதை ஒரு அதை தான் சொல்கிறேன்ல, தமிழ்நாடு என்னைக்கு தமிழர் மரபில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களால் ஆளுமை செய்யப்படுகிறதோ, மூவேந்தர் மக்களில் இருக்கக்கூடிய வேளாளர்களோடு இருந்த 18 குடிகளால், தொழில் குடிகளால் தமிழகம் என்று ஆளுமை செய்யப்படுகிறதோ அன்றுதான் தமிழகத்திற்கு உண்டான அத்தனையும் உருப்படியாக மாறும். இவர்கள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சும்மா உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்க தாங்க இருக்காங்க. இன்றைக்கி வந்து இங்கே என்ன நம்ம ஆரியபுரத்தில் அந்த மியூசிக் காலேஜ் இருக்குல்ல, அந்த மியூசிக் காலேஜோட ஹெட் யார்? கர்நாடகா தானே? கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க தானே. ஏன் தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா? இருக்காங்க, ஆனால் எடுக்கிறதில்ல. ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி பிராமின் பார்ப்பனர்கள், தமிழர் பார்ப்பனர்கள் இல்லையா? ஏன் தமிழர் பார்ப்பனர்கள் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதில்ல? ஏன் கர்நாடகாவிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க? இந்த அரசியலை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து ரிவெஞ்சும் இருக்குதுல்ல. அதாவது நான் அமைதியாக பொறுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவன் எல்லாரையும் வந்து நீ எதிரியாக்கிட்ட. நான் ரொம்ப பொறுமையாக எல்லாரோடையும் இணக்கமாக நான் வந்து இப்போ இது பார்ப்பனரை சொல்கிறேன். நான் இணக்கமாக நான் அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழணும்னு நினச்சிட்ருக்கேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் தான் நான் உன் வீட்டுக்கு வரேன், நீ என் வீட்டுக்கு வரேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் எனக்கு எதிரியாக்கிட்ட. நான் உங்ககிட்டையும் வர முடியாது, வேறு எவனும் எனக்கு ஆதரவும் இல்லை. அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு எவன் ஆதரவு கொடுப்பானோ அவங்ககிட்ட போயிட்டு நான் நின்றுக்கிட்டு என்னோடய ப்ரொடெக்ஷனை நான் காப்பாற்றிக்கக்கூடிய சூழலில் தள்ளப்படுறேன். அதுதான் இங்கே நடந்திருக்கு. பார்ப்பனர்களுக்கு அதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் வந்து ரிவெஞ்ச் மாதிரியும் ஒரு சில இடத்துல எடுக்கிறாங்க. இப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் என்னை வந்து காயப்படுத்தும் போது, தள்ளி ஒதுக்கி வைக்கும்போது நான் ஒரு பொசிஷனுக்கு போயிடுறேன். அந்த பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் நான் எனக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் தரேன், என் சமூகத்துக்கு மட்டும்தான் நான் இம்பார்ட்டன்ஸ் தரேன். அது இவன் பார்ப்பனர் மட்டும் இல்லை, எல்லா ஜாதியும் அப்படி தான் இருக்கான். ஆனால் இவன் செஞ்சால் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, மற்றவன் செஞ்சால் அது ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறதில்ல. பல விஷயங்கள் இருக்குங்க. இப்போ இவன் நடனம், இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சவங்கள மட்டும்தான் இவன் எடுக்கிறான், சரி எடுக்கிறான், அதை தப்பு நிப்போட்டிசம் அந்த அப்படியே வச்சுக்கிட்டாலும் மற்ற ஜாதிக்காரனும் அதே தானே பண்ணுறான். அதை ஏன் நீ விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற? அதை ஏன் நீ பேச மாட்டேங்கிற? அதை ஏன் நீ ஊடகத்தில் பெருசாக்க மாட்டேங்கிற? பார்ப்பனர் பண்ணால் மட்டும் நீ எதுக்கு பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணுற? அப்போ உனக்கு வந்து உனக்கு ஒரு வன்மம் இருக்குது. அது ஏன் அந்த வன்மம் ஏன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு 1000 வருஷமாக வந்து இன்ன வரைக்கும் அடிமையாக இருக்கோம் தமிழர் மரபு. அது எப்போ தலை தூக்குச்சுன்னா வெள்ளைக்காரங்காலத்தில் தலை தூக்குச்சு. வெள்ளைக்காரங்காலத்துக்கு முன்னால் வரைக்கும் பார்ப்பனர்களை தெலுங்கு நாயக்கர்கள் வந்து ஆர்டர் போட்டுட்டு இருந்தான், நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும்னு. வெள்ளைக்காரங்காலத்தில் என்னாச்சு? அதை வைஸ் வெர்சா ஆச்சு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகம் எல்லாம் நாயக்கனுக்கு மேலே போய் நான் சொல்கிறத நீ செய்யடான்னா உனக்கு அதுலேருந்து வந்தது பிரச்சனை. என்கிட்ட வேலை பார்த்தவன் எப்படிடா எனக்கே நீ ஆர்டர் போடுவியான்னு. சரியான நேரம் வரும்போது அவங்க எல்லாரையும் வந்து ஒரு சித்தாந்தங்கிற கான்செப்டில் உருவாக்கி கார்னர் பண்ணி சூப்பராக நீங்கள் கேம் ப்ளே பண்ணீங்க. இதுதான் நடந்த விஷயம், இதுதான் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம புரிதலோட இளைஞர்கள் இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. அதனால் தமிழர் மரபில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு உண்மையான தமிழர் அரசியல் பண்ணால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் கிடைக்கும். இவங்களா இப்போ நடக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம், திராவிடம் தேசியம், இவங்க எல்லாம் வந்து அஸ் யூஷுவல் ஒரே கான்செப்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, வெவ்வேறு டைமென்ஷனில் பேசுவாங்க. ஆனால் தமிழர் இனத்திற்கு ஏதாவது நல்லது நடக்குமானா ஒன்றும் நடக்காது. இப்போ சுதாரகன் வந்து எப்படி கோயில் கருவிகளில் நீங்கள் வரத்துக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கோ, அதுமாதிரி வந்து வீணை வாசிக்கிறது, இந்த இசை, அப்புறம் வந்து இந்த பரதநாட்டியத்துக்குலாம் நீங்கள் உள்ளே வரக்கூடாது, இதுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்குது, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாவம் அங்கே 2-3 விஷயம் தான் பண்ணுறாங்க, 12 கொடுங்களேன் அப்படிங்குமாரி சில கருத்துக்கெல்லாம் வருது. இல்லை இது வந்து ரொம்ப ஜாதி வரியாக இருக்குது, என்ன ஒரு பொதுவான விஷயத்தெல்லாம் வந்து இது மனித சமூகத்துக்கு பொதுவான கலைகள் இது இந்த நம்பிக்கைகள்லாம் வந்து ஒரு ஜாதிக்கான சொந்தமாக கொண்டாடுறது வந்து ரொம்ப அபத்தம், இது வந்து பெரிய ஒரு சனாதனம், இது வந்து ஜாதி வெறிங்க பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முதல்ல வந்து ரெண்டு தரப்பட்ட மக்களும் ஒரு பொது மனநிலையோடு இதை வந்து அணுகணும். இதில் வந்து ஜாதியை மையப்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ சுதா ரகுநாதன் இப்படி சொல்வதும் தவறு, அதே நேரத்தில் மற்ற சமூக மக்கள் எல்லோரும் வந்து நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு கண்மூடித்தனமாக வரணும்னு நினைக்கிறதும் தவறு. அது ரெண்டுமே ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
ஒவ்வொரு வாழ்வியலுக்கும் தகுந்த மாதிரி தான் அவங்க ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ சுதா ரகுநாதன் இப்போ அவங்க வந்து பார்ப்பனரா பிராமணரான்னு எனக்கு தெரில. இப்போ பார்ப்பனரோ இல்லை வேளாளரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு சில பேர் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் வாழ்வியலே வந்து புலால் மறுத்தல் இருக்கும். எந்த ஒரு அதே மாதிரி பலிலாம் எதுவும் கொடுக்க மாட்டோம், எப்போவுமே சுத்த சைவம், ரொம்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த வாழ்வியல் ரீதியாகவே கடைபிடிச்சிக்கிட்டு வருவோம். இப்போ இவங்க எல்லோரும் இப்போ இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்டிஸ் வந்து மேண்டேட்ரி ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு. அது வந்து தொழில் அடிப்படையிலேயே பேசினாலும் அது வந்து மேண்டேட்ரி. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சமூகம், இங்கே ஒரு குடும்பம்னு சமூகமே வேணாம், இங்கே ஒரு குடும்பம் இருக்குது, இங்கே ஒரு குடும்பம் இருக்குங்க. இந்த குடும்பம் வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு குடும்பம், ஒழுக்கமாக இருக்கும், அறமோட இருக்கும், புலால் மறுத்தல் எல்லாமே கடைப்பிடிச்சு அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. பூஜை, இவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க, கோயிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணிட்டு வராங்க. இந்த குடும்பமும் ஸ்டேட்டஸ் வைஸ் எல்லாமே சூப்பரு. ஆனால் இந்த குடும்பம் என்னென்னா நான்வெஜ் சாப்பிடும், அவங்க வீட்டில் வந்து அதாவது எப்படினாலும் ஜாலியாக, அதாவது ஒரு ஆர்த்தடாக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்த்தடாக்ஸ் இல்லைன்னா நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. இவங்க ஆர்த்தடாக்ஸு, இவங்க ஆர்த்தடாக்ஸ் இல்லை. அதாவது 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க, காலையில் ஒரு 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, டெய்லி 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இவங்க கோயில் கருவறைக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த குடும்பத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு பையன் மட்டும் அதே இடத்துல தான் புழங்குறான். அதே அந்த குடும்பம்னா தட்டுக்கிட்டு எல்லாமே அப்படியே மாற்றி மாற்றி தானே வரும். இப்போ அவங்களும் அதே சாப்பிட்டுட்டு காலையில் இந்த பையன் மட்டும் தலை குளிச்சுட்டு வந்து கோயிலில் போய் பூஜை பண்ணுறதுக்கும், வாழ்வியல் ரீதியாகவே ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து கோயிலில் போய் பூஜை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஒரு ப்ராக்டிஸை இவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் ஆன்மீக ரீதியெல்லாம் பார்க்கணுமே தவிர்த்து, இந்த ஜாதிக்காரன் எல்லாம் வர முடியாது, இந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் போக முடியாது அப்படிங்கிற அந்த பார்வை ஆன்மீக ரீதியாக பார்க்குறது தப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்ல வரோம். சுதா ரகுநாதன் வந்து இப்போ சுதா ரகுநாதன் இப்போ இந்த மாதிரி அவங்களும் வந்து ஜாதி ரீதியாக அதை சொன்னாங்கன்னா அது தப்பு. வெறும் பிராமணர்கள் மட்டும்தான் நாங்கள் வரணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. அப்படி சொல்கிறதுக்கு உரிமைன்னா தமிழ்நாட்டில் வேளாளர்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதை நாங்கள் தான், ஏன்னா ரெக்கார்ட் படி இவங்க பிற்காலத்தில் வந்து கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி வேறு எந்த ஒரு விஷயமும் உடலை வைத்து அவர்களால் உழைப்பதற்கு அந்தளவு ஆற்றல் அந்தளவு ரொம்ப போகமாட்டாங்க. அதனால் இவங்க அறிவு சார்ந்து, இசை சார்ந்து, இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக சார்ந்து பயணிக்கிறதுனால இன்றைக்கி அவங்க அதுக்குள்ளே ஒரு ஹோல்டில் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ப்ராக்டிஸை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்க வரலாம் உள்ள. அப்படி தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, பொதுவாக வந்து நான் எடுக்க மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை கிடையவே கிடையாது. நன்றி, வணக்கம் சார். நன்றி.